Daily. Taste the Daily. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுக தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய தேனாம்பேட்டை அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னெடுப்பு பணிகளை குறித்தும் விரிவாக முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட செயலாளருடன் பேசி வருகிறார். அது மட்டுமல்ல, பல இடங்களில் வருகின்ற 2026 தேர்தலில் பல இடங்களில் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் தற்போது திமுக சார்பில் முடிவெற்று அதற்கான பயிற்சி பணிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. எனவே அது குறித்தும் முதலமைச்சர் அவர்கள் கேட்டறிய வருகிறார். தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களிடம் தனிப்பட்ட முறைகளும் முதலமைச்சர்கள் பேச இருக்கிறதாக தகவல் வருகிறது. குறிப்பாக வரும் தேர்தலில் எந்தெந்த இடங்களில் நாம் கூடுதலாக பலம் செலுத்த வேண்டும், ஏனென்றால் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த சட்டமன்ற தேர்தலில் குறைவாக வாக்குகள் பெற்றோம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு கூடுதலாக வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை அனைத்து கிட்டத்தட்ட 200 இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று திமுக தலைமை கூறிய நிலையில் ஏற்கனவே குறைவாக வாங்கிய சட்டமன்ற தொகுதிக்கு கூடுதலாக கண்காணிப்பாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் நியமிக்க திமுக தலைமை முடிவெடுக்கிறது. அதன் அடிப்படையிலே அந்தந்த தொகுதிகளை கண்டறிந்து கூடுதலாக புதிய கண்காணிப்பாளர் நியமிக்கவும், அதே போல எளிதாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதியில் கூடுதல் கவனம் செலுத்தவும், தமிழகத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய அதாவது எந்தெந்த தொகுதியெல்லாம் வெற்றி வாய்ப்புக்கு குறைவான தொகுதி என்ற அடிப்படையில் அதை தனித்தனியே கணக்கிட்டு கூடுதல் பொறுப்பாளர்கள் நியமிக்கவும் தலைமை முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே வருகின்ற தேர்தலுக்கான முன்னெடுப்பாக இந்த பணி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, திமுக சார்பில் புதிய ஒன்றிய செயலர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய இடங்களில் மாவட்டங்களில் புதிய நிர்வாகிகள் அறிவிக்கும் பொருட்டு புதிய ஒன்றிய செயலரும் தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். எனவே புதிய அறிவிக்கப்பட்ட ஒன்றிய செயலரும் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய ஒன்றிய செயலர் என இணைந்து பணியாற்றுவது குறித்தும் இந்த கூட்டத்தில் முழுமையாக விவாதிக்கப்பட இருக்கிறது. அதே போல் மட்டுமல்ல, அந்த வருகின்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் கூட்டணி கட்சி வேட்பாளருடன் இணைந்து பணியாற்ற பல்வேறு நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர்கள் தற்போது மாவட்ட செயலரிடம் அறிவுறுத்த இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Taste the Daily.